வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3ஆம் பாவகம் திருமண வாழ்க்கையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் பாவகம் திருமண வாழ்க்கைக்கு அதிகப்படியாகவே சம்மந்தப்படுது. பட் இந்த பாவகத்தை பற்றி வெளிப்படையாக தெரியறதில்ல. அதாவது ஒரு திருமணத்துன்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம் ப்ளஸ் 5, 11 இந்த இடங்கள் பாவங்கள் தொடர்பு வரும்போது திருமண வாழ்க்கையை பற்றி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் 3ஆம் பாவகம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா அதுதான் ஒரு ஜெயம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்து சம்மந்தப்பட்டது 3ஆம் பாவகம். மாங்கல்யம் ஏறுது, அதாவது தாலி கட்டுறாங்க பார்த்திங்களா கழுத்தில். ஸோ அந்த மாங்கல்யம் சம்மந்தப்பட்டது கழுத்து அந்த விஷயத்தில் சம்மந்தப்படும் போது 3ஆம் இடம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அதன் மூலிமா திருமண பந்தத்தில் திருமண வாழ்க்கையில் எவ்வளோ சம்மந்தப்படுது அந்த விஷயத்தை பற்றியும் இதில் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்லை கிரகங்கள் இல்லை அப்படின்னா 3ஆம் அதிபதி இல்லை 3ஆம் பாவத்தை எந்த கிரகம் பார்வை செய்து தொடர்பு வருது அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ ஒருத்தருக்கு 3ஆம் பாவ அதிபதி நல்லபடியாகவே இருக்குது அப்படின்னா அதோட தசை நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகப்படியாக ஈடுபாடுகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுய முயற்சியில் ஒருத்தர் தொழில் ரீதியாக இல்லை ஒரு நல்ல விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல வளர்ச்சியை காண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் முக்கியமானது தைரியம், வீரிய ஸ்தானம்ங்கிறது 3ஆம் பாவகம். அப்போ ஒருத்தருக்கு திருமணத்துக்கு பிறகு குழந்தைங்கிற பாக்கிய ஸ்தானத்துக்கு அது நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த வீரியங்கிற அந்த 3ஆம் பாவகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண் ஜாதகத்தில் அதை பார்க்கணும் கண்டிப்பாக. அப்போ அந்த விஷயத்தையும் அதில் தாம்பத்திய வாழ்க்கைக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ 3ஆம் இடம் அந்தளவுக்கு திருமண வாழ்க்கையில் சம்மந்தப்படுது, முக்கியமான விஷயத்துக்கு எல்லாமே சம்மந்தப்படுது. அப்படிப்பட்ட அந்த 3ஆம் பாவம் உங்களோட ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் இதன் மூலமாக கூட திருமண வாழ்க்கை பலவீனமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாமதமாகுது. குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, திருமணம் நடக்கிறது தாமதமாகிறது. இது எல்லாமே 3ஆம் பாவத்தை தொட்டும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த 3ஆம் பாவம் முயற்சின்னு ஒரு பக்கம் எடுத்துட்டோம், வீரியம் தைரியஸ்தானம்னு எடுத்திருக்கோம். சகோதரர் மூலியமாக நமக்கு உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 3ஆம் பாவங்கிற விஷயங்கள் நமக்கு எடுத்து கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறுகிய வட்டத்தில் உடனே நம்மளோட பிரபலமாகிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் பாவம் குறுகிய வட்டத்தில் சீக்கிரமே தொடர்புகள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 3ஆம் பாவகம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே அவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே நல்லபடியாகவே காட்டும். அதில் 3ஆம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த குறுகிய வட்டத்தில் பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடவே போயிட்டுருக்கோம். என்ன நம்ம பேசினாலும் அது தப்பாகவே புரிதல் தன்மையோட போகிறது எல்லாமே இந்த 3ஆம் பாவகம் அந்த அதிபதி பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் தான் அதோட தசாபுத்தி நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை எல்லாமே வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த தசை புத்தி நடக்கும்போது தான் அந்த அதிபதி கெட்டு போயிருக்கு அப்படின்னா பலவீனமாக இருக்குன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சச்சரவு சண்டைகள் ஒரு கம்யூனிகேஷன் சரியாக இல்லாதனால பேச்சுவார்த்தையில் ஒரு குளறுபடியாகி டக்குன்னு வார்த்தையை தப்பாக பேசிட்டோமே அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தை தொட்டு தான் வரும்னு எடுத்துக்கலாம். அப்போ பழக்க வழக்கத்தையும் குறுகிய வட்டத்தில் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த 3ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கும்போது அது திருமணத்தை தொட்டு பிரச்சனையை கொடுக்குது இல்லை திருமணத்தை தொட்டு நல்லது பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது உங்களோட லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல என்ன கிரகம் இருந்தாலும் அது 9ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ 9ஆம் இடம்ங்கிறது என்னென்னா 7க்கு 3 2வது திருமணத்தையும் குறிக்குது. அப்போ 9ஆம் பாவ அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்தை விட 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது 9 கூடிய திசை நடக்கும்போது கண்டிப்பாக 7ஆம் அதிபதி பலவீனமாக இருக்குது அப்படின்னா 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதெல்லாம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் பார்வை சாரம் இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ
9ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த திருமணங்கிற விஷயத்தில், முதல் திருமணங்கிற விஷயத்தில் வந்து 2வது திருமணத்தை தொட்டு, முதல் திருமணம் நடக்கலை அப்படின்னா 2வது திருமணத்தை தொட்டு வந்து வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? காலம் தாமதமாக ஒருத்தருக்கு வந்து வயசு ஆகுது அப்படின்னா, ஒரு ஆணுக்கு வந்து 35 வயசுக்கு மேலே போகுது, ஒரு பெண்ணுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா, 9 கூடிய ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, டிவோர்ஸ் ஆனவங்க இல்லை அப்படின்னா வந்து திருமணமாகி ஒரு 3-6 மாதங்களே வந்து பிடிக்காமல் பிரிவு ஆகி அந்த மாதிரி திருமணம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்களா, 9ஆம் அதிபதி தசை புத்தி நடக்கும்போது திருமணத்தை பற்றி அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற எடுத்துக்க போகிறோம். அப்போது வந்து 3ஆம் இடத்துல வந்து குரு அப்படி கிரகமும் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் சுபகிரகங்கள் இருந்தால் நன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ன நடக்குது அப்படின்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காதல் திருமணம் இந்த விஷயங்கள் அந்த தசை புத்தி நடக்கும்போதும், இல்லை வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து சந்தேகம், செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சந்தேகங்கிற விஷயங்கள் வந்து திருமணத்தை தொட்டு திருமணத்துக்கு பிறகு நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சில கிரக அமைப்புகள் அது பலப்படுத்தி அதோட சாரநாதன் அது இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து அது கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குதுங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 3ஆம் பாவத்தில் ஒரு சுபகிரகங்கள் இல்லை வந்து கலத்தரக்கார கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோ இல்லை செவ்வாயோ இல்லை 7ஆம் அதிபதியோ 3ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தும் போது, அதோட ப்ளஸ் குரு பகவானும் இருந்து தசை புத்தி நடத்தும் போது திருமண வாழ்க்கையில் சந்தேகங்கிற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக வந்து அவங்க இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிரகங்கள் தாண்டி 3ஆம் பாவகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறனால வந்து எப்படிப்பட்ட அமைப்புகள் உள்ள திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தருக்கு 3ஆம் இடம் வந்து பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா திருமண தொடர்பு பாவங்களான 1, 2, 7, 8 சுபத்துவம் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் கூட கால தாமதமான திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 3ஆம் இடம் பலமாக இருக்கணும். ஒருத்தருக்கு 3ஆம் இடம் பலமாக இருக்குன்னா திருமண வாழ்க்கையிலும் சரி, திருமணத்துக்கு முன்னாடி அதோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா காலி இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, அக்ரிமெண்ட் போடுறது இதெல்லாமே வந்து 3ஆம் இடத்தை தான் குறிக்கும். ஸோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து 3ஆம் இடம் கண்டிப்பாக நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் அவங்களுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து 3ஆம் இடத்துல சூரியன் பகவான் இருக்கிறாரு அப்படின்னா, சூரியன் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தண்டை வழியில் வந்து உறவுகள் நிலையில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே வந்து சூரியன் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த தண்டை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள்னாலே வந்து திருமண தடைகளும் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை எடுத்து நீங்கள் வந்து அந்த 3ஆம் பாவத்தோடு வந்து தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரன் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு தாய் வழி உறவுகள் நடக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா சந்திரன் வந்து இருக்கும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இளம் வயதில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ 3ல் வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா இளம் வயதில் திருமணம் நடக்கும். இதே சந்திரன் வந்து பலவீனமாக இருக்குது, ஒருத்தருக்கு வந்து கன்னி லக்னமாக இருக்குது, 3ஆம் இடத்துல சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் நடக்காமல் கொஞ்சம் முதிர்ந்த வயதானதுக்கப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து சந்திரனுங்கிறது வந்து உங்களுக்கு வேகம் அப்படிங்கிற விஷயம் அவசரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால வந்து திடீர் திருமணம் நடக்கிறது, ஒருத்தருக்கு நிச்சயதார்த்தமே நடக்காது, டக்குன்னு பார்த்தா திடீர் திருமணம் வந்து முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களாலுமே வந்து 3ல் சந்திரன் வந்து பலவீனத்தை பொறுத்து அது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான். மோஸ்ட்லி நான் சொல்லியிருக்கேன், இந்த செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் அதிபதி ப்ளஸ் குரு. ஏன்னா வந்து குரு வந்து சுபகாரியத்துக்கு சொந்தக்காரகர். இன்னொன்று வந்து குரு பகவான் தான் வந்து மெயின் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது. அப்படிங்கிறனால வந்து குருவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நல்ல ஒரு சுபத்தன்மை இருக்குது அப்படின்னா சுய முயற்சியில் எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் வந்து அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோபம், விவேகம், வேகம் இதனால் வந்து ஒரு அவசர முடிவு எடுத்துருவாங்க. அப்போ அதுதான் வந்து இந்த சந்தேகம் வர்றது, இதனால் வந்து பிரிவுகள் வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து
அந்த தசாபுத்தி வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்ன விஷயங்கள் தவிர்த்துக்கணுமோ அதில் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வராமல் தவிர்த்துக்கலாம். பட் அந்த செவ்வாய் பலமாக இருக்கா பலவீனமாக பொறுத்து இந்த பிரச்சனைகள் எவ்வளோ தூரம் வீரியமாக இருக்கும் இல்லை குறைவாக இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து சகோதரர் மூலிமா வந்து உங்களுக்கு உறவுகள் மூலிமா வந்து திருமண வாழ்க்கை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயமும், இதே வந்து அந்த 3ஆம் இடத்து செவ்வாய் கெட்டு போயிருந்தா திருமணமாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் வந்து சகோதரர் மூலிமா தான் பிரச்சனையே வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் கன்னி லக்னமாக இருக்குது செவ்வாய் திசையே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செவ்வாய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு செவ்வாய் வீரியமாக இருக்கா இல்லை வந்து என்ன இருந்தாலும் வீரியமாக இருந்தாலும் வீரிய குறைவாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக வர்றார் அவர். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து சகோதரர் மூலிமா சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே சொத்து பிரச்சனை இதெல்லாமே வருது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து திருமண வாழ்க்கையிலும் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா தாய் மாமன் மூலமாக திருமணம் வர்றது இளம் வயதில் திருமணம் நடக்கும். ஸோ புதனால இளம் வயது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு புதன் வந்து 3ஆம் இடத்துல இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இரட்டைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவெடுக்க மாட்டாங்க. திருமணத்தை தொட்டு 2 ஐடியாவாக இருப்பாங்க. ஒரு திருப்தியான முடிவு வாங்கினால் எடுக்க முடியாத சூழ்நிலை வர்றது இதெல்லாமே வந்து புதன் பகவானை குறிக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு ஆணை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேணான்னு சொல்லிட்டு 2வது வந்து அடுத்தது வேற ஒருத்தரை பார்த்து திருமணத்தை முடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த புதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்காமல் இரட்டிப்புத்தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்களை வந்து நம்ம தெளிவாக கேட்டுட்டுக்கு அப்புறம் தான் வந்து திருமண ஒப்பந்தம் பண்ணுற விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ 3ஆம் இடத்துல புதன் வந்து நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா திருமணத்திற்கு அப்புறம் வந்து இவங்க வந்து காலி இடங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற விஷயம். புதன் பகவான் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா இடம் வாங்க வேண்டிய விஷயத்தில் அக்ரிமெண்ட் விஷயத்துலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க வந்து கையெழுத்து போடுறது இல்லை வந்து அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து புதன் வந்து பலவீனமாக இருக்குது 3ஆம் இடத்துல அப்படின்னா அக்ரிமெண்ட்டுங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்து பொறுமையாக தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஏன்னா அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து குரு பகவான். ஸோ 3ஆம் பாவத்தில் குரு பகவான் இருந்தால் பெரியவங்க ஆசீர்வாதம் நல்ல ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தோடு வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே அந்த குரு பகவான் வந்து நல்ல ஒரு பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்டு நல்லபடியாக திருமணம் நடக்குங்கிற விஷயத்தையும், இதே வந்து உங்களுக்கு வந்து அசுபமாக இருக்குது அதாவது வந்து பலவீனமாக இருக்குது குரு அப்படின்னா நீங்கள் வந்து பெரியவங்களை வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா நல்லபடியாக பேசி முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அதனாலேயே பிரச்சனைகளும் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் விஷயத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் வந்து என்னென்னா காலதாமத திருமணம் ஆகிறதுக்கும் குரு பகவான் ஏன்னா அவர் பலகீனம் வக்கரமாக இருக்கார். குரு பகவான் 3ல் நீசமாக இருக்கார் அப்படின்னா அந்த திருமண காலதாமதமாகி முதிர்ந்த பிறகு திருமண வயது அதிகமானதுக்கப்புறம் அதான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து அந்த குரு வந்து பலவீனமாகும்போது கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சுக்கிர பகவான். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தோட தொடர்பு பெறுது 3ஆம் பாவத்தில் இருக்குது இல்லை 3ஆம் அதிபதியாகவே வந்துட்டார் அப்படின்னா இவங்களுக்கு அத்தை மூலியமாக அக்கா மூலியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா அழகு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணமும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் அந்தளவுக்கு பெருசாக வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிறது நல்லது. சுக்கிரன் வக்கரம் ஆயிட்டார் சுக்கிரன் நீசமாக இருக்கார் அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காது. ஸோ ஓரளவுக்கு ஏவரேஜாக நடக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்க்க போகிறீங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட வந்து அதில் வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சனி பகவான். ஸோ சனி பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக எதுவுமே கொஞ்சம் வேகமாக செய்ய மாட்டார்.
கொஞ்சம் அது என்னென்னா காலம் தாழ்த்தி தான் அந்த விஷயங்கள் நடத்தி கொண்டு போவார். இதே சனி 3ல் வக்கரம் ஆச்சுன்னா கொஞ்சம் வேகத்தை எதிர்பார்க்கலாம். பட் என்ன இருந்தாலும் வக்கரங்கிற விஷயத்துக்கு வந்து பலவீனம் விட பலம் அதிகமாக இருந்தாலும் அது வந்து பாவகத்தை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் பண்ணும். அப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு பலவீனமாக இருக்குது, நீசமாக இருக்குது, இல்லை ராகு கேதுவோட கிரகணமாயிருச்சு, இல்லை அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப காலதாமதமாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், இதில் கலப்பு திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சனிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு அசுபகிரகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது நல்ல விஷயத்தையும் பண்ணுறாரு. இப்போ திருமணத்தை தொட்டு கலப்பு திருமணங்கிற விஷயத்தையும் சனி காலம் தாழ்த்தும் போது அவங்களோட இதிலேயே பார்க்கக்கூடிய டைம் தள்ளி கொண்டு போகும்போது சரி ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது திருமணம் நடக்கணும்னு சொல்லி போட்டு வேறு ஜாதியை வேறு ஒரு இதை அவங்க நாடி திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறனால மோஸ்ட்லி கலப்பு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒருத்தருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இந்த சனி திசை சனி புத்திலாம் நடக்குது அப்படின்னா பலவீனமாக இருந்து 3ஆம் இடத்தை நடத்தும்போது விவாகரத்து கிடைக்காம காலதாமதமாகிறது. ஸோ அதனால் மறு திருமணமே லேட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 9ஆம் இடத்தை பார்க்கும் சனி 7ஆம் பார்வையா. அப்போ மறு திருமணம் 2வது திருமணத்துக்கு லேட் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அடுத்தது ராகு கேது. ஸோ ராகு பகவான் கேது பகவான் இரண்டுமே ஒரே இதுதான். பட் ராகு பெருசுப்படுத்தும், கேது சுருக்கமாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அதிகப்படியாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யோசிப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஃபேஷனாக பண்ணுறது, மாடர்னாக பண்ணணும் திருமணத்தை, அந்த மாதிரிலாம் ராகு யோசிக்கும். அப்போ இந்த ராகு கேதுனால பெரியவங்க டாட்டா பாட்டி மூலமாக திருமணம் நடத்துகிறது விஷயங்கள் கொண்டு வருது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேது தனிச்சு இல்லாமல் கூட செவ்வாயோடவோ இல்லை சுக்கரனோடவோ இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கலத்தரக்கார கிரகங்கள் பாதிக்கப்படுது. அது உங்களுக்கு டிகிரியில் 3 டிகிரி 5 டிகிரியில் சேர்ந்து இருக்கும்போது அந்த கிரகமே உங்களுக்கு கிரகணத்துக்கு போகுது. அப்படிங்கிறப்ப ரொம்ப காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தனிச்சு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கும்போது கேதுனாலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களோட தன்மை பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு எதிர்பார்க்குற தன்மை ரொம்ப தனித்துவமாக இருக்கும் இவங்களோடது. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேர் அமைகிறது கொஞ்சம் லேட்டாகவே அமையும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 3ல் சனி ராகு கேது மோஸ்ட்லி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்படும் போது உங்களுக்கு கேது திருமணம் அமையில் சிரமம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்படும் போது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா இவங்க போர்ஸாக முடிவுகளை எடுத்துருவாங்க, வேகமாக முடிவெடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் பிரிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குது, பார்வை இருக்குது அப்படின்னா தசாபுத்தியில் ரொம்ப பொறுமையாக கையாளுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 3ஆம் அதிபதியும் கண்டிப்பாக திருமணத்துக்கு 1 2 மோஸ்ட்லி 1 விட 2 7 8 11. ஸோ 5ஆம் இடங்கிறது காதல். ஸோ அதை எடுத்துக்க வேண்டாம். 2 7 8 11 மட்டும் உங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்குதுன்னு எடுத்துக்காமல் 3ஆம் பாவகம் சம்மந்தப்படும் போது தான் திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவரை பார்க்குறது எல்லாமே பொதுவான விதிகள் தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த 3ஆம் பாவகம் எப்படி பலவீனத்தை பொறுத்து சொல்லக்கூடிய விஷயங்களும் மாற்றங்களும் வரக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த பாவத்தை தொட்டு இந்த பாவத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி தான் திருமணத்துலேயும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி கண்டிப்பாக பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.